வணக்கம் மெக்கானிக் மக்களே, நீங்கள் மிகவும் ஹார்ட் ஒர்க் செய்து கஸ்டமருக்கு குறைவான பில்லிங்கும் செய்து கஸ்டமருடன் சண்டை வருகிறதா? மேலும் இதன் காரணமாக கஸ்டமரையும் வருமானத்தையும் இழந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகிறீர்களா? கவலை வேண்டாம், உங்களுக்காகவே சென்னை கார்டெக். நீங்கள் கார் மெக்கானிக்காகவோ இல்லை ஏசி மெக்கானிக்காகவோ இல்லை ஆட்டோ எலக்ட்ரீஷியனாகவோ இருக்கலாம், கவலை வேண்டாம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜிகளை சொல்லித் தருகிறோம். வரவிருக்கும் வீடியோவை கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் ஏன் வருமானத்தையும் வாடிக்கையாளரும் இழந்தீர்கள் என்பது தெளிவாக தெரியும். கஸ்டமர் தன்னுடைய கார் பிக்கப் ஆகவில்லை என்றும் ஸ்மோக் மற்றும் என்ஜின் சத்தம் வருகிறது என்றும் உங்களிடம் கொடுக்கிறார். மோஸ்ட் ஆஃப் த மெக்கானிக்குடைய டயக்னோஸ் மெத்தடாலஜி இது. இந்த ப்ராப்ளத்திற்கு ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இன்ஜெக்டர்களுக்கு காரணமாக இருக்கலாம் என மாற்றுகிறார். ப்ராப்ளம் சரியாகவில்லை. பிறகு ஆட்டோ எலக்ட்ரீஷியனை அழைத்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்தை சரி செய்ய சொல்கிறார். இதிலும் ப்ராப்ளம் சரியாகவில்லை என்றால் கார் ஸ்கேனரை அழைத்து ப்ராப்ளத்தை சரி செய்ய சொல்கிறார். கார் ஸ்கேனர் இதற்கு இசிஎம் ப்ராப்ளம் இருக்கலாம் என கூறுகிறார். இப்பொழுது இசிஎம்ஐ மாற்றுகிறார். இசிஎம்ஐ மாற்றிய பிறகும் ப்ராப்ளம் சரியாகவில்லை என்ற பொழுது இதற்கு டர்போ காரணமாக இருக்கலாம் என அதையும் மாற்றுகிறார். இவ்வளவு மாற்றியும் ப்ராப்ளம் சரியாகவில்லை என்ற பொழுது அவர் சிலிண்டர் ஹெட் அல்லது சிலிண்டர் பிளாக் அல்லது என்ஜினை மாற்றுகிறார். இப்பொழுது ப்ராப்ளம் சரியாகிறது. கஸ்டமருடைய ப்ராப்ளத்திற்கு சரியான காரணம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு மட்டுமே பல நாட்கள் பல பார்ட்டுகளை மாற்றிய பிறகுதான் அவர் அறிந்து கொள்கிறார். நீங்கள் ஏன் கஸ்டமரையும் வருமானத்தையும் இணைக்கிறீர்கள் என தெரிகிறதா? கவலை வேண்டாம். இதே ப்ராப்ளம் ஒரு ஸ்மார்ட் மெக்கானிக்கிடம் வருகிறது. அவர் எவ்வாறு கையாளுகிறார் என்பதை கவனியுங்கள். அவரிடம் இதே ப்ராப்ளத்திற்காக ஸ்விஃப்ட் டூர் வந்தது. அவருடைய அனாலிசிஸில் 3வது சிலிண்டர் மிஸ்ஃபயர் ஆகிறது என அறிந்தார். அவருக்கு தெரிந்திருந்தது என்ஜின் மிஸ்ஃபயருக்கு இன்ஜெக்டர், வயரிங், ஈசிஎம் மற்றும் என்ஜின் கம்ப்ரஷன் இதில் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதோ காரணமாக இருக்கலாம் என. எனவே இதை கண்டறிவதற்கு அவர் சென்னை கார்டெக்கை அழைக்கிறார். சென்னை கார்டெக்கின் ப்ரொஃபஷனல் டயக்னோஸை கூர்ந்து கவனியுங்கள். காரின் ப்ராப்ளத்தையும் இதுவரையில் மெக்கானிக் செய்த அனைத்து அனலைஸையும் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர். ஸ்விஃப்ட் டிசைர் வந்து எந்த வருஷம் இருக்கு? 2019 மாடலு. ஸோ வண்டியில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன? ஓகே, பின்னாடி புகை தரது ஒன்று, நாசல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாசல் ஓப்பன் ஆகிற ப்ராப்ளம். வேறு என்ன ப்ராப்ளம்? ஃபங்க்ஷன் என்ன பிரச்சனை? சரி, வண்டி இப்போ வந்து எடுத்து நம்ம ஓட்டணும், எவ்வளோ ஸ்பீட் ஓட்டணும்? ஸோ என்னன்னு பார்த்து நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இசிஎம்மில் இருந்து இன்ஜெக்டருக்கு சரியான சிக்னல் வருகிறதா என ஆசிலோஸ்கோப் மற்றும் ஸ்கேனர் உதவியுடன் கண்டறிகிறார். டு ஹெல்த் ரிப்போர்ட். I could hear a huge noise. Hope you all people can hear the huge noise. So these are 3 codes: the engine control model, engine over speed condition, injector circuit open, and then glow plug control model to PCM communication circuit. These all 3 error codes are there. Now let us diagnose through oscilloscope. See, these are the 4 injectors. The signals are good. 4 injector signals are good. Let me go something 20 milliseconds. See, the injector patterns are good. Let me go 10 milliseconds. Five milliseconds. Let me go 1 milliseconds. இன்ஜெக்டர் சரியாகத்தான் வேலை செய்கிறதா என ஆசிலோஸ்கோப் மற்றும் ஸ்கேனர் உதவியுடன் கண்டறிகிறார். ஆகவே checking the injector number 3. So key off condition. The VPP is almost 0. Start பண்ணலாம்.
vehicle started. This is a third injector waveform. Let us check the other waveform, how it comes. என்ஜின் கம்ப்ரஷன் சரியாக இருக்கிறதா என்பதை ஆசிலோஸ்கோப்பின் உதவியுடன் கண்டறியும் பொழுது in the relative compression test it is very clear one of the cylinder is not good, it is very poor, that is the reason we have been getting this kind of problems. மூன்றாவது என்ஜின் கம்ப்ரஷன் லோவாக இருந்ததை கண்டுபிடித்தார். நீங்கள் இப்போது உணர்ந்திருப்பீர்கள், இந்த மெக்கானிக் மற்றவர் போல் இந்த காரை டயக்னைஸ் செய்திருந்தால் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரை அவருக்கோ அல்லது அவருடைய கஸ்டமருக்கோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். இனி நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உடனே நீங்கள் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். இது மெக்கானிக்கான ட்ரைனிங் என்பதால் குறைந்த நபர்களுக்கு மட்டுமே கற்பிக்கப்படும். முன்பதிவு செய்வதற்கு மட்டுமே வாய்ப்பளிக்கப்படும். உடனே இந்த அரிய ட்ரைனிங்கை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.